சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். திமுக ஐடி விங் வதந்தியை பரப்புவதாகவும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஜான் பிரிட்டோ அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன் வணக்கம். தற்போது ஜான் பிரிட்டோ செய்தியாளர் சந்திப்பில் பல விஷயங்களை தெரிவித்திருந்தாரு. அதாவது திமுக ஐடி விங் இதை வதந்தியை பரப்புறாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதனால நான் உள்பட எங்க குடும்பம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் தெரிவித்திருந்தாரு. அவர்கள் தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள். வணக்கம். சென்னை ராமாபுரம் உள்ளிட்ட 5 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அது தொடர்பான பண மோசடி தடுப்பு சட்டத்துல நேற்று இந்த சோதனைகள், அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுல பண மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்புடைய பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தாக்கல் செய்த 2 வழக்கின் அடிப்படையில் இந்த பண மோசடி விசாரணை அமலாக்கத்துறை கையில் எடுத்து 2024 ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி அதிகாலையில மன்னார் வளைகுடா பகுதியில வருவாய் புலனாய்வு பிரிவு கடலோர காவல்படையுடன் இணைந்து நடத்திய இந்த கூட்டு ஆபரேஷன்ல தான் ஒரு நாட்டு படகு பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற சர்வதேச சந்தையில கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 99 கிலோ ஹாஷிஷ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுல ரயில்ல மதுரையிலிருந்து போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேர்ல மதுரை ரயில் நிலையத்துல பிலோமின் பிரகாஷ் அவரை போலீசார் பிடிச்சு சோதனை பண்ணாங்க. அவரிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள 38 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போல அமலாக்கத்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில இரும்பெரு போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களுக்கு ஜான் பிரிட்டோ என்பவர் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. இந்த ஜான் பிரிட்டோ தான் தற்போது இப்போ சர்ச்சையாக இருக்கிறார். இந்த ஜான் பிரிட்டோ லீமா ரோஸுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஐடி விங் தொடர்ச்சியாக நேற்று அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல எழுதிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஜான் பிரிட்டோ, அதாவது இடி அதிகாரிகளால் தேடப்பட்டு வரக்கூடிய அந்த ஜான் பிரிட்டோ, அது மட்டும் இல்லாம அவரை கைது செய்து கொண்டிருந்த ஜான் பிரிட்டோ நான் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த ஜான் பிரிட்டோ வேறு, நான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இன்று காலை லீமா ரோஸுடைய சகோதரர் ஜான் பிரிட்டோ என்பவர் அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு தற்போது புகார் மனுவை அளித்திருக்கிறார். இது மிக பெரும் சர்ச்சையாக இருக்கிறது. அதாவது நான் அவனிலை படத்துல வரா மாதிரி அந்த ஜான் பிரிட்டோ நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஜான் பிரிட்டோ இவர் லீமா ரோஸுடைய சகோதரர் ஆதவ் அர்ஜுனாவுடைய உறவினர் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம முக்கியமானது, இந்த ஜான் பிரிட்டோ தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் என்ன புகார் கொடுக்கிறார் என்றால், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீது பொய்யான புகார்களை வதந்தி பரப்பி வருகிறார்கள். முக்கியமாக திமுக ஐடி விங் இந்த வதந்தியை பரப்பி வருகிறது. அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் பக்கங்கள்ல என்னுடைய பெயரை எழுதி என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் அளவிற்கு இவர்கள் நடந்து வருவதாகவும் இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை சட்ட ரீதியாக அவர்களுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோ புகார் மனு அளித்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகார் மனுல திமுக ஐடி விங் மட்டும் இல்லாம மாரிதாசும் தொடர்ச்சியாக என்னை பற்றி பேசி வருவதாகவும், நான் தான் இந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்ல இடி அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட ஜான் பிரிட்டோ, தேடப்பட்ட வந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரும் பேசியிருக்கிறார். எனவே யாரெல்லாம் என்னை பத்தி பேசுறாங்களோ அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்களை they should put behind the bars அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பிரிட்டோ தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். தற்போது இன்று காலை இப்போ இந்த நேரத்துல அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் மனுவை கொடுத்திருக்கார். அந்த புகார் மனுவில் டிஎம்கே ஐடியினுடைய அபிஷியல் பேஜ், அந்த அபிஷியல் பேஜில் இருக்கக்கூடிய அதாவது அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்ல ஜான் பிரிட்டோ தற்போதைய தாவேக்கா அரசின் துறைமுகங்கள், சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடைய நெருங்கிய உறவினர் என்பது அதிர்ச்சியூட்டும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணிதான் ஜான் பிரிட்டோ இப்போ தற்போது புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். முழுக்க ஃபால்ஸான அலிகேஷன். இது சம்பந்தப்பட்ட ஜான் பிரிட்டோ நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அவநிலைப்படுத்தல வரா மாதிரி அந்த ஜான் பிரிட்டோ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஊடகங்களை சந்தித்து அவர் விளக்கத்தை அளித்து புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்கிறார். உயரதிகாரிகளும் போலீசாரும் உடனே அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி உடனடியாக அவர் சம்பந்தப்பட்டவர் யாரெல்லாம் அவங்களை
ஃபால்ஸ் அலிகேஷன் ஃபாலோ அக்யூசேஷன் உங்க மேல வைக்கிறாங்களோ அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு உறுதியளித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.